வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. நிறைய அமாவாசைகளில் மகாலய அமாவாசை, சிவராத்திரிகளில் மகா சிவராத்திரி, பிரதோஷங்களில் மகா பிரதோஷம், தேவர்கள் பலரில் மகாதேவர் என அனைத்திலும் முதன்மையான ஒன்று இருப்பது போல மகா சிவராத்திரி அன்று மகா பிரம்மமாகிய சிவமே பூமியில் உள்ள அனைத்து லிங்கங்களிலும் நிறைந்து விசேஷ தன்மையுடன் இயங்குகிறது என்பது ஐதீகம். இப்படி அனைத்துக்கும் மூலமான பிரம்மமாகிய சிவத்தை அடையணும்ன ஈஸ்வரன், மகாதேவன், சதாசிவம், அதிசதாசிவம் இன்னும் இப்படி பல படிகளை கடந்துதான் மூலத்தை அடைய முடியும் என்பது சைவ தத்துவம் சொல்கிறது. இப்படி மூலமாகிய பிரம்மமாகிய சிவமே சிவவடிவான லிங்கத்தை பூஜிக்கும் அற்புத விரத நாள் தான் மகா சிவராத்திரி விரத நாளாகுமா. அப்படின்னு இந்த மூலமே பூஜிக்கக்கூடிய நாளில் அன்னைக்கு நம்ம அந்த பூஜைகளை கலந்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு அந்த பூஜைக்குரிய சாமான்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இல்லைமே அன்னமே கிடைக்காதவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இல்லைன்னா சரியை, கிரியை, யோகம், ஞான மார்க்கப்படி இந்த 4 வழியில் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சிவபெருமானை ஆராதிக்கலாம். சரியை பிரகாரம் உடலால் கோவிலில் தொண்டுகள் செய்வது, கிரியை பிரகாரம் திருமுறைகளை பாடி சிவத்தை சிந்தையில் நிறுத்துவது, யோகம் மார்க்கப்படி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து நிஷ்டையில் சிவத்தோடு கலப்பது, ஞான மார்க்கப்படி சைவத்தின் பெருமைகளை தெரியாதவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும்படி செய்வது. இப்படி எந்த வழியிலாவது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை ஆராதித்து சிவத்தோடு சிந்தையிலும் செயலிலும் ஒன்றுபட்டு இருந்தன நமக்கு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைக்குரிய பலன் கட்டாயம் கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.